பண்ணுது ஆளப்புறா புடிச்சிட்டான் இல்லடா எட்டி எட்டி ஐயோ நான் செய்ய பணியை தவறு தெரிந்தார் இந்த பணியை இப்படித்தான் செய்ய வேண்டும் நட்டு தட்டுகள் ஐயா ஏனப்பா காலம் வைக்க வேண்டும் தங்களுடைய பாதங்கள் ஏனப்பா நோக்க வேண்டும் இந்த தனிக்கு அம்பியினால் எடுத்து என்னை திருத்தி நிலையமாக திருத்தி ஒன்னு ஒரு அடி அடிச்சா என்ன பண்ணுவான் அந்த மனுஷனை எட்டி உதைத்த உங்களுடைய பாதத்தை வலிக்கும் அதனால இந்த கம்பால அடின்னு சொல்றான் அந்த மனுஷன் உத்தமன் அதனால அவன் எப்படியாவது பொய் வாங்கலாம்னு அவன் எட்டி உதைச்ச அப்பயே அவன் பொய் சொல்லப்பட்ட அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரபால உங்களுடைய குச்ச கம்பால அடிக்கிறான் என்ன அவன்னா என்ன செய்யறான் என்ன போய் வாங்குங்க இப்படி செஞ்சிடும் வீட்டு புருஷன்தான் இருந்தாலும் ஆமாமா காசு கொடுத்துக்கிறேன் ஆனா பொம்பளை காலம் பிடிக்க மாட்டான் இருந்தாலும் சொல்லி பார்ப்பான் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாக்க அவனை பொய் சொல்லதா அர்த்தம் இல்ல பிடிக்கிறனாக்கா போய் வாங்க முடியாது எதுக்கு அவனை கேட்டு பார்த்தா அடிமை பிடிக்க மாட்டான் பொம்பளை காலம் இந்த மனுஷன் பிடிக்க மாட்டான் அவனை சீக்கிரம் அதனால பிடிக்க மாட்டான்ப்பா பேசிக்கலாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு காலை பிடிக்கல அத போல என் பொண்டாடி காலை பிடிக்க வேண்டாம் போய் வாங்கிக்கலாம்
அல்லவா தாங்கள் அம்மா 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் அல்லவா தாங்கள் 10 மாதம் சுமந்த கடலை அம்மா இன்றோடு இந்த கடல் திட்டுவிடுங்க அம்மா திட்டுவிடுங்க அம்மா தன்னுடைய மனைவியை தவிர எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன். அதனால உன் காலை பிடிக்கும் போது அவன் கையில அக்கினி சோற வீசுகின்றது. ஆமா இவன் இங்க வச்சு நம்ம ஊரை பிடிச்சி ஏற்றிடும். அதனால இவரை கொண்டு எங்க வைக்க போறது கொண்டு சுடுகாட்டுல வைக்க போறான். உயிரோட சுடுகாட்டுல வச்சுக்கிறேன். உயிரோட வச்சு நம்ம முதல்ல என்ன வைக்க அது கிடையாது. நான் புரிஞ்ச காவல் அந்த காவல் வந்து அவன் செய்ய போறான். நீ இனிமேல் என் வீட்டு சுத்தி வருவியே சுத்தி வந்தாலும் சூடு கழியும். சூடு குடிக்கும்டா சூடு குடிக்கும். என் முட்டை என்ன செய்ய வேண்டும்? இல்லை என்ன செய்ய வேண்டும்? மயானம் செல்ல வேண்டாம். மயானம் சென்று என்ன பண்ணணும் கேட்கியா? என்ன செய்ய வேண்டும்? காவல் புரிய வேண்டும். அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் உண்டா? அதாவது குணம் வீட்டு வருவாங்க. அந்த குணம் வீட்டு வரும்போது அந்த குணத்துக்கு காவல் இருந்து கால் பணம் குணத்துண்டு வாய்க்கரிசி வாங்கிட்டு புதைக்கணும் எரிக்கணும். சின்ன பணமாக இருந்தாலும் பெரிய பணமாக இருந்தாலும் ஒவ்வொரு வீரர்களுக்கும் கால் பணம் முழத்துண்டு வாங்கி உங்களுக்கு அனுப்ப வேண்டும். நாளைக்கு நீங்களே இருந்தாருமா? எப்ப சாவோ செஞ்சுட்டு வருவோம். கால் பணம் முழத்துண்டு பேச்சுக்க. நான் செத்து வந்தாலும் சரி, என் பொண்டாடி செத்து வந்தாலும் சரி, இல்ல என் பிள்ளை செத்து வந்தாலும் சரி, யாரு செத்து வந்தாலும் சரி. புள்ள இல்ல புள்ள இல்ல அதை இன்னும் முயற்சி பண்ண போறோம். முருங்கை சாம்பார் வச்சு கொடுக்குறேன். ஆமா முருங்கை மாட்டை வச்சு ஆக்கி போடு. அதாவது எந்த பணம் வந்தாலும் கால் பணம் முழத்துண்டு வாக்கீஸ் வாங்கிட்டு எரிக்கணும் புதைக்கணும். செய்கிறேன். அச்சிராமல் சின்ன பணமாக இருந்தாலும் பெரிய பணமாக இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கால் பணம் முழத்தொண்டு வாங்கி நான் யாரிடத்தில் அனுப்புவது? அக்கினி கண்ணா நெருப்பு கண்ணா 2 பேர் இருக்கான். அவங்க 2 பேரும் அனுப்பி வைக்கிறான். அக்கினி கண்ணா நெருப்பு கண்ணா அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். அனுப்பி விடுகிறேன். இந்த நாட்டை காப்பாற்றியதாக பார்க்குமே தவிர இயற்கை பார்க்கும்போது எப்படி செய்வது? அதாவது சாப்பிட்டு வழிக்கிற குணம் இருக்கிறது எப்படி புதைக்கிறது எப்படி? அதனால கால் பணம் முழத்துட்டு வாய்க்கரிசி பாரு. அந்த கால் பணம் முழத்துட்டு வாய்க்கரிசி இருக்கு பாரு. அதை வந்து ஒரு சாப்பாடு வச்சுக்க. ஓ அதை சமைக்கிறது பாண்டம். அதுக்கு நானே சும்மா ஒரு குழந்தைட்டு வரும்போது ஒரு அக்கினி சட்டி எடுத்துருவாங்க. அது நெருப்பி சட்டிப்பாங்க. அந்த சட்டி நிறைய கவுத்து இருக்கான். நீ எந்த சட்டி மேல ஆசை வைக்கிறியோ எங்க அங்க என்னடா கையே பெருசா இருக்கும்.